Hi friends, welcome back to TAMIL AMAZING FACTS. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒண்ணு குடிச்சா உடம்புல இருக்க சோம்பேறித்தனம் எல்லாம் போய் உடம்பு பயங்கர சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா மாறும்னு சொன்னா உடனே அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம வாங்கி குடிச்சிடுறாங்க. அப்படி ஃபேமஸ் ஆனதுதான் இந்த ரெட்புல்ல நிறைய பேர் குடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன இது கொஞ்சம் காஸ்ட்லியான விஷம்னு சொல்லலாம். என்ன விஷமான்னு கேட்டீங்கன்னா ஆமா விஷம் தான். நம்ம சேனல்ல ஏற்கனவே ஸ்டிங்கோட மேனுஃபேக்சரிங் பத்தியும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தியும் போட்டிருந்தேன். அது கீழே இருக்க கமெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பேர் அதுக்கு அடிமையா இருக்காங்கன்னு தெரிஞ்சு. இன்னும் சில பேர் ரெட்புல்ல பத்தி பேசுங்க, அதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்கல்ல, அவங்களுக்காக தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா எல்லா எனர்ஜி ட்ரிங்க்கும் பாய்சன் தான். என்ன ரெட்புல் கொஞ்சம் காஸ்ட்லியான பாய்சன், அவ்வளவுதான். இந்த ரெட்புல்ல எப்படி தயாரிக்கிறாங்க, இதோட ஹிஸ்டரி என்ன, இதை குடிச்சா என்னென்ன ஆகும்ன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க முதல்ல ரெட்புல் எப்படி உருவாச்சுன்னு பாத்துடலாம். ரெட்புல்க்கு முன்னாடியே இந்த ட்ரிங்க தாய்லாந்துல 1976 இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அத பண்ணது சாலியோ வித்யா அப்படின்ற லோக்கல் பிசினஸ் மேன். ஆனா இவரு இந்த இன்கிரிடியன்ட்ஸ் ஆட்டைய போட்டது ஜப்பான்காரங்கிட்ட இருந்து. ஏன்னா ஜப்பான் தான் முதல்ல தாய்லாந்துல லிப்போவிட்டாண்டி அப்படின்ற ஒரு எனர்ஜி சீரப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இதோட காஸ்டும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதனால பணக்காரங்க மட்டும்தான் இதை வாங்கி குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த சியோக்கு ஏன் நம்ம எனர்ஜி ட்ரிங்க எல்லாரும் குடிக்கிற மாதிரி விலை கம்மியா கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்ல, நம்மால் கிட்ட ஏற்கனவே ஒரு பார்மா கம்பெனி ஒன்னு இருந்திருக்கு. அதனால லிப்போன் விடாண்டில என்னென்ன கலந்துருக்காங்கன்றத ஈஸியா கண்டுபிடிச்சு அதே இன்கிரிடியன்ஸை வச்சு விலை கம்மியா ஒரு எனர்ஜி ட்ரிங்கையும் உருவாக்கிட்டாரு. அதோட பேரை கிரியேட்டிங் டே அப்படின்னு வச்சுட்டாரு. அதாவது கிரியேட்டிங்னா ரெட், டேனா புல், அதாவது ரெட் புல் தான் அதோட பேரு. அததான் கிரியேட்டிங் டேன்னு அவங்க நாட்டுக்கு ஏத்த மாதிரி அதை விற்க ஆரம்பிச்சாங்க. இதோட டேஸ்டும் நல்லா இருக்கு, விலையும் கம்மியா இருக்கு, இதை குடிச்சா எனர்ஜியும் கிடைக்குதுன்னு உடனே போட்டி போட்டுட்டு எல்லாரும் இதை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதோட இது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதனால சில வருஷத்துல தாய்லாண்டோட நம்பர் 1 எனர்ஜி ட்ரிங்கா இது மாறிடுச்சு. என்னதான் இது தாய்லாந்துல பயங்கர ஃபேமஸ் ஆனாலும் அடுத்த கட்டத்துக்கு போனது 1982ல தான். அதாவது 1982ல டிட்ரிச் மான்டர்சிஸ் அப்படின்ற ஆஸ்திரேலியாக்காரர் ஒரு வேலை விஷயமா தாய்லாந்து வராரு. இவரோட வேலையே டிராவலிங் சம்பந்தப்பட்டது தான். அதனால தாய்லாந்து வந்த இவருக்கு பயங்கர டயர்டா இருந்திருக்கு. உடனே யாரோ இவர்கிட்ட அந்த எனர்ஜி ட்ரிங்க குடிக்க சொல்ல இவரும் குடிச்சிருக்காரு. அவ்வளவுதான், உடனே மனுஷனுக்கு இந்த டயர்ட் எல்லாம் போய் பயங்கர எனர்ஜெட்டிக்கா மாறிட்டாரு. எனர்ஜி கிடைச்ச கையோட நம்மால இந்த ரெட்புல்ல உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணி அதோட ஓனரையும் பார்த்து டீலையும் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரோட பார்ட்னர்ஷிப்ல உருவானதுதான் இந்த ரெட்புல். இந்த ட்ரிங்க்குக்கும் அதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ஜஸ்ட் இதுல கார்பனேட்டட் வாட்டரை ஆட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த டீல் எல்லாம் முடிஞ்சு சேலுக்கு வந்தது என்னவோ 1987ல தான். கூடவே இதுக்கு ரெட்புல் கிவ்ஸ் யூ விங்ஸ் அப்படின்னு டேக் லைனும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி ட்ரிங்கோட வியாபாரமும் சக்க போட ஆரம்பிச்சது. வருஷத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் எனர்ஜி ட்ரிங்க் கேனை வித்துட்டாங்க. அந்த அளவுக்கு இது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சோ அதே அளவுக்கு இத பல நாடுகள்ல பேனும் பண்ணாங்க. காரணம் என்ன தெரியுமா? இத குடிச்சா எனர்ஜி வரும் அப்படின்றது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனா இதுல இருக்க கெஃபைன் கூடிய சீக்கிரம் உங்களை அழிச்சிரும். நார்மலா காஃபில கூட கெஃபைன் இருக்கு, ஆனா இதுல இருக்க கெஃபைனோட அளவு ரொம்ப அதிகம். அது நம்மள கூடிய சீக்கிரம் சாகடிச்சிரும். சரி வாங்க ரெட்புல்ல எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாத்துடலாம். முதல்ல இதுக்கு தேவையான தண்ணிய பேரல்ல ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் இந்த தண்ணிய நல்லா பியூரா மாத்தி அதுல ஆல்கலைன் கலந்து இந்த ட்ரம்ல ஊத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாய்லர்ல இருக்க வாட்டர்ல ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸும் ஆட் பண்றாங்க. அதுலயும் மெயினான டோரின் பவுடரை இதுல ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கெஃபைன், சுக்ரோஸ், குளுக்கோஸ், சிட்ரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, அசிடிட்டி ரெகுலேட்டர்ஸ், அதாவது சோடியம் பைகார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ், கலர்ஸ், விட்டமின் B12 எல்லாமே சேர்க்கறாங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியில இத ஃபில்லிங்க்கு அனுப்புறாங்க. ஆனா ஃபில்லிங்க்கு முன்னாடி இத லேப்ல 1க்கு 2 தடவை நல்லா டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதுல இருக்க கெஃபைனோட அளவு அதிகமாச்சுன்னா ப்ராப்ளம் இவங்களுக்கு தானே. அதனாலதான் இப்ப லேப்ல ஓகே இது பெர்ஃபெக்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எல்லாத்தையுமே கேன்ல ஃபில் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், ஃபில் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி எல்லாத்தையுமே சப்ளை பண்ண வேண்டியதுதான். அதாவது மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து டீலர் கிட்ட போகும், டீலர் கிட்ட இருந்து சப் டீலர் கிட்ட போகும், அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட, டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து கடைக்கு, கடையில இருந்து நம்ம கிட்ட. நம்மளும் எனர்ஜி கிடைக்குதுன்னு இதை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறோம்.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெட் புல் ரொம்ப ஃபேமஸ் ஆனதே அதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில தான். அதுலயும் லாபத்துல கிடைக்கிற ஒரு பெரிய பெர்சன்டேஜ் அட்வர்டைசிங்க்கு மட்டுமே இவங்க செலவு பண்றாங்க. அதுலயும் ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல கவர் பண்ண நினைச்சது யங்ஸ்டர்ஸ் தான். அதனால ஸ்கூல், காலேஜ், ஜிம் இருக்கிற எல்லா இடத்துக்கு வெளியிலயும் இந்த மாதிரி ஒரு காரை நிக்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஃப்ரீயா ரெட் புல்லும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பார்ட்டிஸ் எங்கெங்க நடக்குதோ அங்க தேடி போய் ரெட் புல்ல எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்த உடனே மக்களும் இதை நிறைய வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல எல்லாருமே ரெட் புல்லுக்கு அடிமையாயிட்டாங்க. இன்னொரு பக்கம் கூடவே இவங்க எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால ரெட் புல்ல யங்ஸ்டர்ஸ் இன்னும் ரொம்ப உச்சத்துல பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் வேணும்னா ஏதாவது ஒரு பிளேயரை அவங்க வச்சுப்பாங்க. ஆனா ரெட் புல் ரொம்ப வித்தியாசமா மொத்த டீமையும் வாங்க ஆரம்பிச்சது. இதனால அந்த டீமே ரெட் புல்லுக்கு பிராண்ட் அம்பாசிடரா மாற ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பல டீமை ரெட் புல் வாங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன, அந்த பிளேயர்ஸை வச்சு ரெட் புல்ல மொத்தமா மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1-2 ஃபேமஸான பிளேயர்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணாலே அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு ரெட் புல்லுக்கு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. சருன்னு ரெட் புல்லோட வியாபாரம் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது. எந்த அளவுக்குனா 2020ல மட்டுமே கிட்டத்தட்ட 7.9 பில்லியன் கேன்ஸ் வித்திருக்காங்க. இப்ப அந்த கம்பெனியோட ரெவென்யூல தெரியுமா, கிட்டத்தட்ட $18 பில்லியன். இவங்களோட மார்க்கெட்டிங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டு பக்கத்துல பெரிய மெடிக்கல் ஷாப் ஏதாவது இருந்தா போய் பாருங்க. அந்த மெடிக்கல் ஷாப்ல ரெட் புல்லோட ஃப்ரீசர் பாக்ஸ பார்க்க முடியும். அதுக்குள்ள ரெட் புல்ல வச்சு அவங்களே வித்துட்டு இருப்பாங்க. மெடிக்கல் ஷாப்லயே ரெட் புல் விக்கிறதுனால மக்களும் இத நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் அது இல்ல. மெடிக்கல் ஷாப்ல ரெட் புல் வாங்கி குடிச்சா மாத்திரை வாங்க திருப்பியும் மெடிக்கல் ஷாப்புக்கு தானே வரணும். அதுக்கான இண்டிகேஷன் தான் அது. ஆனா இதை டெய்லி குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆகும் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சா வாங்க அதையும் பாத்துடலாம். இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம உடம்ப பயங்கரமா டேமேஜ் பண்ணும். அதுல இருக்கிற மெயின் இன்கிரீடியன்ட் கெஃபீன் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆபத்தானது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு கெஃபீனை மேக்ஸிமம் 200 மில்லிகிராம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட உடம்பு அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறதுனால உங்க உடம்புக்கு என்னென்ன ஆகும் தெரியுமா? சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. நம்பர் 1, ஹைப்பர் டென்ஷன். ஒன்னும் இல்ல, இந்த எனர்ஜி ட்ரிங்கை டெய்லி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதுல கெஃபைன் அதிகமா இருக்குன்னு. அதனாலதான் கெஃபைன் அதிகமா இருக்கிறதுனால உங்களோட ஹார்ட் பம்ப் அதிகமாகும். அப்புறம் என்ன, பயங்கரமா பிரஷர் ஏறி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு. நம்பர் 2, டயபெட்டிஸ். மார்க்கெட்ல ஏகப்பட்ட எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு. அது எல்லாமே சுகர் ஃப்ரீன்னு தான் சொல்றாங்க. ஆனா எனர்ஜி ட்ரிங்க் உருவாக்குறதுக்கு கண்டிப்பா சுகர் தேவை. அது இல்லாம எனர்ஜி ட்ரிங்கை செய்யவே முடியாது. அதனால எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சா உங்களுக்கு சுகர் அதிகமாகும். அதுக்கப்புறம் என்ன, சீக்கிரமாவே உங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துடும். 3வது, டீஹைட்ரேட். எனர்ஜி ட்ரிங்கோட மெயின் வேலை என்ன தெரியுமா? உங்களோட பாடியை டீஹைட்ரேட் பண்ணிடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல கெஃபைன் அதிகமா இருக்குல்ல, அதனால இதை குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கவே எடுக்காது. நார்மலாவே யாருமே தண்ணி குடிக்க மாட்டோம். தண்ணி தாக அடிச்சாதான் தண்ணியே குடிப்போம். அப்படி இருக்கும்போது இதை குடிச்சா தண்ணி தாகம் எங்கிருந்து எடுக்கும்? அது மட்டும் இல்ல, இது நம்ம கிட்னிக்கு ஓவரா ஒர்க் லோட் கொடுத்து நம்ம உடம்புல இருக்க தண்ணியை எல்லாத்தையுமே பாத்ரூமா வெளியில தள்ளிடும். இதனால நம்ம உடம்பு சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆயிடும். அதுலயும் குறிப்பா எக்ஸசைஸ் பண்றவங்களும் விளையாடுறவங்களும் எனர்ஜி வேணும்னு தான் இந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிக்கிறாங்க. நம்ம உடம்பு தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த எனர்ஜி ட்ரிங்கை நாம குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி கிடைக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் என்ன, சைடு எஃபெக்ட் ஒன்னொன்னா ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அடிக்கிட்டே போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.